வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால 2022ல வெளியான ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு கஸ்தூரி மஹால் அப்படின்றது. இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டீம் இருக்காங்க, மொத்தம் 5 பேரு. அதுல அந்த பொண்ணோட பேரு ஸ்ருதி அப்படின்றது. ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் பழங்காலத்து பொருளை ஆராய்ச்சி பண்றவங்களா இருப்பாங்க. எங்க போனாலும் சரி, ஏதாவது ஒரு பொருளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி 700 வருஷம் பழைய புக் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்படி கொண்டு வந்ததுல இருந்து இவங்களுக்கும் இவங்க ஃப்ரெண்டுக்கும் அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த புக்குனால தான் அது நடக்குதுன்றது உங்களுக்கு முதல்ல புரியல, போக போக தான் புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி கதை. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல கூட இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சூர்யான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இப்ப சூர்யா ஜாகிங்லாம் முடிச்சுட்டு இவரோட வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காரு போல. அப்பன்னு பார்த்து லாங்ல கருப்பு கலர்ல ஒரு உருவம் தெரியுது. என்ன உருவம் தெரியுதுன்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த உருவம் அங்க இருந்து கிளம்பிடுது. சரி, யாரோ நடந்து போறாங்க போல அப்படின்ற மாதிரி இவருமே திரும்பி நடக்கலான்னு பாக்குறாரு. அப்ப சட்டுன்னு அந்த உருவம் இருக்கு பாத்தீங்களா, இவருக்கு பக்கத்துல வந்து நிக்குது. அதை பாக்குற இவரு செம்மையா பயப்படுறாரு. இப்பதான் இது எல்லாமே சூர்யாக்கு வந்த கனவுன்ற மாதிரி காட்டுறாங்க. கனவுல இருந்து முழிக்கிறாரு. ரெகுலரா இந்த கனவு வருது போல. இதை பத்தி இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிட்ட இருந்து கால் வருது. இந்த ஃப்ரெண்டு பேரு ஸ்ருதி அப்படின்றது. ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் திரும்பி ஊருக்கு வந்துட்டாங்கன்னு தெரிய வருது. எப்பவுமே ஏதாவது தூக்கிட்டு வந்துருவியே, இந்த வாட்டி என்ன தூக்கிட்டு வந்திருக்கன்னு கேட்கும் போது, ஒரு பழைய புக் எனக்கு கிடைச்சது, பார்க்கவே நல்லா இருந்தது, அதனால தான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அம்மா கிட்ட பேசிக்கிட்டே நடுவுல இவருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க போல. இப்பதான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே நம்ம மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்றாரு. இந்த ஸ்ருதின்ற பொண்ணும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல மொத்தமா 5 பேர் இருப்பாங்க. இதுல சூர்யாக்கு கீழே 3 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஆட் ஏஜென்சி மாதிரி வச்சிருக்காரு. அதுல தான் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. நடுவுல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காருல, இவர் பேரு வாசு அப்படின்றது. இவர் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற கேரக்டரா இருப்பாரு. இப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருந்து ஒரு பழைய புக்கை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்குமே இந்த வாசுன்றவர் பயப்படுறாரு. நீ எதுக்காக அந்த மாதிரி பொருள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்க, அதனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுதுன்னு சொல்றாரு. அதனால என்னடா ஆபத்து வரும், அதெல்லாம் ஒன்னும் வராது அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே புதுசா ஒரு ஆட் எடுக்கணும் போல. அதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு போகணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு ஸ்பாட்டுக்கு போனேன்ல, அங்க லொகேஷன்லாம் சூப்பரா இருக்கும், பேசாம அந்த இடத்துக்கு போனா என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி, ஓகே, இன்னும் ஆட் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கு, நம்ம யோசிச்சு முடிவெடுப்போன்ற மாதிரி சூர்யா சொல்றாரு. சூர்யா தான் ஹீரோ மாதிரி. அதே மாதிரி ஸ்ருதின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, அவங்களுமே ரொம்ப முக்கியமான கேரக்டர் மாதிரி. இதை தாண்டி உங்க டீம்ல ஒரு 3 பேர் இருக்காங்க. அதாவது 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. தேவைப்படும் போது அவங்களோட பேரை சொல்றேன். அவங்க கதையில ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு சாமியாரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் குறியெல்லாம் சொல்லுவார் போல, பேய் பிடிச்சா ஓட்டிலாம் விடுவார் போல. ஒரு 3 பேர் வந்து பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தான் என்ன ஏதுன்னு பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட வந்திருக்காங்க. இவருமே அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஸ்ருதி இந்த இடத்துக்கு வராங்க. இவரை பார்த்து மாமான்னு சொல்றாங்க. சோ இவர் வந்து ரிலேட்டிவ் அங்கிள் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ஸ்ருதி கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா போனதுக்கு அப்புறமும் இந்த அங்கிளுக்கு ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது. இவரோட பேரு கணேசன் அப்படின்றது. ஸ்ருதி வந்ததுக்கு அப்புறம் ஏன் வித்தியாசமா ஃபீல் ஆகுதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப கிராமத்துல இருக்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. இந்த ஹஸ்பண்ட் பேரு கட்டப்பா அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் கிராமத்துல ஒரு டீ கடை வச்சிருக்காரு போல. யாருமே இல்லாத இடத்துல டீ கடையை வச்சீங்க, இப்ப பாருங்க பிசினஸ் இல்லாம காசே இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. வேற என்ன பண்ண சொல்ற, எனக்கு அதுதானே தெரியும்ன்ற மாதிரி இவர் புலம்புறாரு. நம்மளுக்கு கடன் வேற ஏகப்பட்டதாயிருச்சு, இப்ப கடனை எப்படி அடைக்க போறீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் புலம்பிட்டு இருக்காங்க. நீ விட்டா புலம்பிக்கிட்டே இருப்ப, இரு நான் சந்தைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன்ற மாதிரி இவருமே சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பகுதியில இருந்து ஒரு லேடியோட வாய்ஸ் கேக்குது. இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி கூப்பிடுது. அந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த சைடு நம்ம போக வேணான்ற மாதிரி இவருமே வண்டியை திருப்பிட்டு கிளம்ப பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு அந்த இடத்துல ஒரு ரூபா நோட்டு கிடைக்குது. 100 ரூபாய் தான் கிடைச்சிருக்கும். இவரோட தேவைக்கு இந்த காசே கொஞ்சம் அதிகம் போல. அந்த 100 ரூபாயை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லப்பா, இப்ப காசு கிடைச்சதே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த வாய்ஸ் இந்த காசு கிடைச்சதுக்கே நான் தான் காரணம், வா வான்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கு. ஆனா இவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருது. கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சைக்கிள் எடுத்துட்டு இவருமே அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல தேவைப்பட்ட பேர் சொல்றேன்னு சொன்ன பாத்தீங்களா, இவர் பேரு தினேஷ், அந்த பொண்ணோட பேரு பிரீத்தி அப்படின்றது. பிரீத்தியை டிராப் பண்றதுக்காக வந்திருக்காரு போல. சரி பாப்போன்ற மாதிரி தினேஷ் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப பிரீத்தியும் வீட்டுக்குள்ள போலான்னு நினைக்கும் போது தலைலாம் சுத்த ஆரம்பிக்குது. என்ன தலைலாம் சுத்துதுன்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரி உட்காந்துடுறாங்க. இப்ப அப்படியே
அப்படியே கட் பண்ணி கிராமத்தை காட்டுறாங்க. கட்டப்பா என்ன பண்றாருன்னா ஒய்ஃபுக்காக ஒரு செயினை வாங்கிட்டு வந்திருக்காரு. தங்க செயினை தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. இத பாக்குற ஒய்ஃப் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எப்படிங்க கிடைச்சது அப்படின்ற மாதிரி அதை போட்டு பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாமே இந்த பிரீத்தின்ற பொண்ணுக்கு வர கனவா இருக்கும். எதனால இந்த மாதிரி கனவுலாம் வருது, யார் அவங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே செயின் தான் பிரீத்தியும் போட்டிருப்பாங்க போல. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த டீம்ல இருக்க பயந்த பையனை காட்டுறாங்க. இவரோட பேரு வாசுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த வாசுவை பொறுத்த வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவார் போல. இப்ப சாமி கும்பிட்டுக்கிட்டே தான் இந்த இடத்துல படுக்கலாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த டீம்ல முக்கியமானவர், அதாவது ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு சூர்யான்னு சொல்லியிருப்பேன். இவர் ஒரு கஃபேல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது அம்மா அப்பா அதே மாதிரி பொண்ணு 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுல திடீர்னு அம்மாவும் பொண்ணு இவரை வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நம்மளையே அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்படி கவனிச்சிட்டு இருக்கும் போது இது எல்லாமே இவருக்கு வந்து கனவுன்றது தெரிய வருது. எதுக்காக இந்த மாதிரி கனவு வந்தது, அந்த அம்மா பொண்ணு யாருன்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணி பேசும்போது இவருமே இவருக்கு வந்து கனவை பத்தி சொல்றாரு. என்னன்னு தெரியல, அந்த அம்மாவும் பொண்ணும் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க, பார்த்தா எல்லாமே கனவு, எதனால இப்படி வித்தியாசமா கனவு வருது தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிரீத்தியும் இவங்களுக்கு வந்த கனவை பத்தி சொல்றாங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு செயினை வாங்கி தந்தாரு. அந்த ஒய்ஃப் பயங்கரமா சிரிச்சாங்க. ஏறக்குறைய அந்த செயின் என்னோட செயின் மாதிரி இருந்தது, எதனால இப்படி வித்தியாசமா கனவு வருதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாம் அந்த ஸ்ருதி கொண்டு வந்த புக்குனால அப்படின்ற மாதிரி வாசுன்ற பயந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. அந்த புக்குக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சூர்யாவும் சொல்றாரு. மேற்கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆட் ஷூட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள கலந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு கணேசனை காட்டுறாங்க. இந்த கணேசனுக்கு தேவன் ஒரு பையன் இருக்காரு. ஆக்சுவலா அப்பா விஷயத்த பையன் கண்டினியூ பண்ணணும்ன்ற மாதிரி அப்பா ஆசைப்படுறாரு. ஆனா பையனை பொறுத்த வரைக்கும் இதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. நான் சுயமா ஏதாவது தொழில் பண்ணி முன்னேறலான் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் சுத்தமா விருப்பமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. என்ன பையன் இப்படி பேசிட்டு போறான்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஸ்ருதி வந்துட்டு போனதுல இருந்து எனக்குள்ள ஏதோ நடக்கிற மாதிரியே இருக்கு, அதாவது ஸ்ருதியை ஏதோ ஒரு தீய சக்தி ஆட்கொண்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வருது அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்றாரு. நீ அவகிட்ட லைட்டா பேச்சு கொடுன்ற மாதிரி சொல்றாரு. ஒய்ஃபும் ஏத்துக்கிறாங்க. இப்போ ஒய்ஃப் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்து சகஜமா இந்த ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆன்ட்டி இருக்காங்கல்ல, ஐஸ் கட்டி மட்டும் எடுமான்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி ஐஸ் கட்டி எல்லாம் எடுக்கிறாங்க. ஐஸ் கட்டி உடனே தண்ணி ஆகாது பாத்தீங்களா, ஆனா ஸ்ருதியோட கைப்பட்டு கொஞ்ச நேரத்துல அது தண்ணியா மாறிடுது. என்ன அதுக்குள்ள தண்ணியா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஆன்ட்டி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இத பத்திலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அப்படி ஆனதுக்கு ஸ்ருதி ஷாக் ஆனோம்ல, அவ பெருசா ஷாக்கே ஆவலங்க, அவளுக்குள்ள உண்மையிலேயே ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஆன்ட்டி சொல்றாங்க. இப்ப கணேசன் இருக்கார்ல, அவளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சோலி எல்லாம் உருட்டி பாக்குறாரு. அவளுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒண்ணு கொண்டு வந்திருக்கா, அதனால பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இத பத்தி நம்ம கொஞ்சம் விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப ஸ்ருதி இருக்காங்க பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸுங்களை மீட் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அம்மா சாப்பிட்டு போன சொல்லும் போது இல்ல இல்ல டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்கிள் வராரு. அங்கிள் கட்டி பிடிக்கிற மாதிரி கையை நீட்டுறாரு. இவங்க கண்டுக்காம கிளம்பிடுறாங்க. அவ ரொம்ப மும்மரமா கிளம்புறா, அதனால தான் உங்களை கண்டுக்கல, தப்பா எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கிளம்பி போயிட்டு இருக்க ஸ்ருதி இருக்காங்கல்ல, திரும்பி முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாங்க. இவன் என்ன இப்படி முறைச்சு பாக்குறா அப்படின்ற மாதிரி லைட்டா அங்கிளும் ஜர்க்கா வராரு. இப்ப அங்கிள் எனக்கு டீ கிடைக்குமான்னு கேட்கும்போது இவங்களுமே சரி டீ போடுறன்ற மாதிரி கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. இவர் அவ ஏதாவது எடுத்துட்டு வந்தாலா செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்ணிட்டாரு. அப்ப அந்த இடத்துல அந்த பழங்காலத்து டைரியை பாக்குறாரு. இந்த டைரியால தான் ஸ்ருதிக்குள்ள மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப 5 ஃப்ரெண்ட்ஸுமே மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப டீ கப்பு தெரியாம தவறி கீழே விழுற மாதிரி போகுது. ஆக்சுவலா கீழே விழுந்தா டீ கப்பு உடையணும்ல, ஆனா டீ லைட்டா கூட வெளியே சிந்தல, டீ கப்பும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் இந்த புக் ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு எல்லாருமே போற மாதிரி தான் இந்த இடத்துல பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்ததுல இருந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த புக்கை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருக்காங்க போல. இப்ப படிச்சு முடிச்சுட்டு இவங்களுமே படுக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது கஸ்தூரி மகால் அப்படின்ற ஒரு பகுதி இவங்க கனவுல வந்துட்டு இருக்கு. இவங்களுமே கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கட்டப்பா சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு நபருமே இவரை நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு வேண்டியவங்க 5 பேர் இந்த இடத்துக்கு வராங்க, சமையல் பண்றதுக்குலாம் ஆளு தேவை, உன்னால மேனேஜ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்கும் போது அவ்வளவுதானே, நான் ஆளை ஏற்பாடு பண்ணிடுறேன், காசு மட்டும் தாங்கன்ற மாதிரி இந்த கட்டப்பா கேட்கிறாரு. அந்த அண்ணனுமே காசை தந்துட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது அவரோட வண்டியில இருந்து ஏதோ விழுது, அதை கவனிக்காம அவர் போயிட்டு இருக்காரு. இவருமே தரலாம் தரலாம் பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து திரும்பி அந்த வாய்ஸ் கேக்குது, அதாவது பேய் வாய்ஸ் கேட்கும்ல, அது கேக்குது. இந்த இடத்துக்கு வா, உனக்கு நிறைய காசு தரேன், அன்னைக்கு 100 ரூபாய் கிடைச்சதுக்கே நான் தான் காரணம்ன்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. பக்கத்துல கஸ்தூரி மகால்னு ஒரு இடம் இருக்கு போல, பாலடைஞ்ச வீடு மாதிரி தான் இருக்கு. இவர் அந்த இடத்துக்கு வந்தோன்னே அங்க இருந்து ஒரு வாய்ஸ் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. நீ யாருன்னு கேட்கும் போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, உனக்கு நிறைய காசு வேணும்னா நான் சொல்ற விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் சொல்லுது.
அன்னைக்கு காசு கிடைச்சதுக்கு நான் தான் காரணம், இன்னைக்குமே அவர் அந்த பொருளை விட்டுட்டு போனதுக்கு நான் தான் காரணம், அதை ஓபன் பண்ணி பாரு உள்ள காசு இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுது. இவருமே ஓபன் பண்ணி பார்த்தா காசு இருக்கு. இதே மாதிரி நிறைய காசு உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், ஆனா நான் சொல்றதை மட்டும் நீ பண்ணணும் அப்படின்னும் போது சரி ஈஸியா இருந்தா பண்றேன்னு சொல்றாரு. எல்லாம் ஈஸியா தான் இருக்கும், இந்த விஷயத்தை அடுத்து பண்ணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி இங்க இருந்து அனுப்பி விடுது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பிட்டு இருக்காங்கல்ல, நமக்கு சூர்யா கிளம்புறத காட்டுறாங்க. அப்ப சொந்தக்கார பொண்ணு மாமா கிளம்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. எவ்வியா மல்லிப்பூ வாசனை வருது, என்ன இவ்வளவு மல்லிப்பூ வாசனை வருது, நீ பூ வச்ச மாதிரியும் தெரியலையேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இந்த பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்ச் ஏற்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமா சூர்யாவை பாக்குறா, ஆனா அதெல்லாம் சூர்யா கவனிக்காம சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சூர்யாவோட கனவுல ஒரு அம்மா பொண்ணு வந்தாங்கல்ல, அவங்க நிஜத்துல இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவருமே இத பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு. நீ வேற உளறிட்டு இருக்காதடா, வா கிளம்பலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. இவருமே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்றது வேஸ்ட்ன்ற மாதிரி அமைதி ஆயிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சோழி எல்லாம் உருட்டி பாக்குற கணேசன் இருக்கார்ல, செம்மையா ஷாக் ஆகுறாரு. அந்த டைரி தான் காரணம்ன்றது இவர் கண்டுபிடிச்சிடுறாரு போல. இப்ப உடனே என்ன பண்றாருன்னா அந்த சொந்தக்காரங்களுக்கு கால் பண்றாரு. போனை எடுக்கிறது ஸ்ருதியோட அம்மா தான். ஸ்ருதி கிட்ட ஒரு பழைய புக் இருந்தது இல்ல, அந்த புக் எனக்கு வேணும்னு சொல்றாரு. ஸ்ருதி அதை கையோட கொண்டு போயிட்டா போல, ஏன்னா இங்க இல்லன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இதை கேட்கிற இந்த கணேசன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு வந்துடுறாங்க. இந்த கிராமத்துல தான் கஸ்தூரி மகால் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க ஹோட்டலுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க போல. இப்ப இங்க வந்த வாசு இருக்கார்ல, இந்த இடத்துல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டாரு. கடவுளே நீ தான்ப்பா காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காரு. இப்ப வெளிய இருந்து கட்டப்பா கூப்பிடுறாரு. இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. நீங்க வருவீங்கன்ற மாதிரி அந்த முதலாளி சொன்னாரு, உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் வேணும்ன்ற மாதிரியும் சொன்னாரு. நான் அதுக்காக 2 பேரை கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் உனக்கு சமைக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு சமைக்க தெரியாது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. யார் அந்த 2 பேர்னு கேட்கும்போது ஒரு அம்மா பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. அதாவது சூர்யாவோட கனவுல வந்தாங்க. கிளம்பும் போது அந்த கஃபேல வச்சு கூட பார்த்தார்ல, அந்த அம்மா பொண்ணு தான் வந்திருக்காங்க. பொண்ணு பேரு அனுஷியா போல. இந்த அம்மா பொண்ணு நல்லா சமைப்பாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன். நீங்க இருக்கிற வரைக்கும் வேண்டியதெல்லாம் செஞ்சு தருவாங்கன்ற மாதிரி கட்டப்பா சொல்றாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி சூர்யாக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது போல. இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, வேக வேகமா சமையல் வேலையெல்லாம் பாக்குறாங்க. இவங்க எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்குமே சூர்யாவை பிடிச்சிருக்கு போல. சூர்யாவையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் அந்த பொண்ணை பார்த்து பார்த்து வெக்கப்பட்டு இருக்காரு. இப்ப சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவர் ஸ்ருதி கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு சமையல் நல்லா இருந்ததுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சமையல் மட்டும் நல்லா இருந்ததா இல்ல அந்த பொண்ணே நல்லா இருந்தாளா, நீ பார்த்ததெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன்ற மாதிரி ஸ்ருதியும் கலாய்க்கிறாங்க. இப்ப அம்மா பொண்ணோட வேலை முடிஞ்சிருச்சுல, நாங்க கிளம்புறோம்ன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவர் அந்த பொண்ணை பார்த்து லைட்டா வெக்கலாம் பட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே வெக்கப்பட்டுக்கிட்டே கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்டான வாசு கவனிச்சிருப்பாரு. இப்பதான் அவ வந்திருக்கா, அதுக்குள்ள அவளை லவ் பண்றியா, அவளை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது நடந்து போயிட்டு இருக்கா. அவங்க திரும்பி முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாங்க. என்ன இப்படி முறைச்சு பார்த்துட்டு போறா அப்படின்ற மாதிரி வாசு லைட்டா பயப்படுறாரு. இப்ப வாசு மறுநாள் காலையில ஷேவிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சட்டுன்னு அந்த பொண்ணு முதுகுல கைய வச்சிடறா. இவருமே கொஞ்சம் காயம் ஏற்பட்ட மாதிரி திரும்பி முறைச்சு பாக்குறாரு. சாரி சாரின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சரி விடு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வாசு திரும்பி ஷேவ் பண்ணலான்னு திரும்புறாரு. கண்ணாடி அங்க இருக்குல்ல, அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல இந்த பொண்ணு தெரியவே இல்லன்றது தெரிய வருது. எதுக்காக இந்த அனுஷியா தெரியலன்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இப்ப வேகமா ஓடி வந்து பேய் பேய் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னடா சொல்ல வர, தெளிவா சொல்லுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்கும்போது இவருமே பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அனுஷியா பேய் போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அனுஷியாவும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல. இப்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பத்தி எதுக்காக இவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு, நீங்க வாங்கன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களை கையோட இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வராங்க. நீங்களே பாருங்கன்ற மாதிரி கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல இவங்க தெரியறத காட்டுறாங்க. கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல தெரியதானே செய்றா, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, அவ எவ்வளவு ஃபீல் பண்றா பாரு, அவகிட்ட சாரி கேளு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சொல்றாங்க. இவருமே சாரின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவர் சாரி கேட்டதுக்கு அப்புறம் அந்த அனுஷியா கொஞ்சம் வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. இப்ப கஸ்தூரி மகால் கிட்ட பேசுறதுக்காக இந்த கட்டப்பா வந்துடுறாரு. நீ சொன்ன மாதிரியே அந்த 2 பேரை அங்க கொண்டு போய் சேர்த்துட்டேன். அந்த 2 பேர் யாருன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நான் சொல்றதை நீ பண்ணா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அந்த பேய் சொல்லுது. இவருமே சரி ஓகே நீ சொல்றதெல்லாம் பண்றேன், இந்த செஞ்ச வேலைக்கு எனக்கு ஏதாவது தான்ற மாதிரி கேக்குறாரு. இரு உனக்கு வரோன்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு மோதிரம் இருக்கு பாத்தீங்களா, உருண்டே இந்த இடத்துக்கு வருது. அது தங்க மோதிரமா இருக்கும். அதை பாக்குற இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. சூர்யா இருக்க ஹோட்டலுக்கு பக்கத்துல தோட்டம் மாதிரி இருக்குல்ல, அதை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அனுஷியா அந்த இடத்துக்கு வராங்க. இவருமே அனுஷியா கிட்ட கொஞ்சம் ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க டீம்ல பிரீத்தின்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுமே நேச்சுரல் பிளேஸ போட்டோ எடுக்கிறதுக்கு பார்க்கும்போது அங்க பேய் மாதிரி ஒரு உருவம் தெரியுது. பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன கத்துறான்ற மாதிரி இந்த இடத்துக்கு சூர்யா வந்துடுறாரு. அதே மாதிரி
அனுஷியா வந்துடுறாங்க. இவங்க பேய் மாதிரி எதையோ பார்த்தேன்னு சொன்னோன்னா அனுஷியா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பேய்லாம் நடமாடும், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கஸ்தூரி மகாலை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆட் ஷூட்டுக்கு அந்த இடத்தை யூஸ் பண்ணலாமான்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பிளான் இருக்கும். இதை பத்தி கட்டப்பா கிட்ட சொல்லும் போது பக்கத்துல தான் இருக்கு, நீங்க வேணா போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கட்டப்பா சொல்றாரு. ஆனா இங்க இருக்க அனுஷியாவும் அம்மாவும் எங்களால அங்க வர முடியாது, நாங்க இங்க இருந்தே வேலையை பார்த்துக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்ருதிக்குமே ரொம்ப டயர்டா இருக்கு, நானுமே இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்கன்ற மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்றாங்க. இப்ப 4 ஃப்ரெண்ட்ஸுமே கஸ்தூரி மகால் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுல இந்த வாசு ரொம்ப பயந்தவர்ல, இவருமே உள்ள போறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப பிரீத்தின்ற பொண்ணு, நான் லென்ஸை கொண்டு வர மறந்துட்டேன், வாசு நீ போய் கொண்டு வரியான்னு கேட்கும்போது, நல்ல வேலை இவளே ஒரு வாய்ப்பு தந்திருக்கான்ற மாதிரி வாசுவும் கொண்டு வரதுக்காக இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க, கூட இந்த கட்டப்பாவும் வந்திருக்காரு. எப்பவுமே ஒரு பேய் கிட்ட பேசுவார்ல, அந்த பேயை வந்து நீ எங்க இருக்க, என்கிட்ட பேசுறதுக்கு வான்ற மாதிரி அதட்டிட்டு இருக்காரு. சட்டுன்னு அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா இவரோட கையை ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி பண்ணிருது. இவர் ரொம்ப பயப்படுறாரு. நான் சொல்றதை செய்யறது மட்டும் தான் உன் வேலை, என்கிட்ட எல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது, புரிஞ்சதான்னு கேட்கும்போது இவரும் புரிஞ்சதுன்னு சொல்றாரு. அந்த பேய் விட்டுருது. இப்ப ஹோட்டல்ல இருக்க ஸ்ருதி இருக்காங்கல்ல, மேற்கொண்டு அந்த புக்கெல்லாம் எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்கிளான கணேசன் இருக்காரு பாத்தீங்களா, பூஜைலாம் பண்றாரு. ஸ்ருதியை காப்பாத்துறதுக்காக தான் இந்த பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப பிரீத்தி தினேஷ் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஆடுக்கு இந்த இடம் செட் ஆகாது போல, பேசாம கிளம்பலாமான்னு பேசிட்டு இருக்கும்போது அமானுஷ்யமா இந்த இடத்துல சில விஷயங்கள்லாம் நடக்குது. ரொம்ப பயப்படுறாங்க. அதே சமயம் வாசு லென்ஸ் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வரும்போது அம்மாவும் பொண்ணும் வேலையை முடிச்சிட்டோம், நாங்க கிளம்புறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப உள்ள வந்து பிரீத்தியோட பேக்ல இருந்து லென்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. அந்த ரூம்ல தான் ஸ்ருதி தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்ருதியை பார்க்கிறதுக்காக வரவரு ஷாக் ஆயிடுறாரு. பிரீத்தி இருக்காங்கல்ல, அந்த ஸ்ருதியை ஏதோ பண்றாங்க, அதாவது உதட்டுல முத்தம் கொடுத்துட்டு எந்திரிக்கிறாங்க. பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் அங்கதானே இருக்கா, இங்க எப்படி வந்தான்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. இங்க வந்தது பிரீத்தி இல்ல பேயின்றது இவருக்கு தெரிய வருது. இதை மட்டும் யார்கிட்டயாவது சொன்ன அவ்வளவுதான்ற மாதிரி பேய் மிரட்டிட்டு போகுது. இப்ப இவருமே வந்து ஸ்ருதி ஓகேவான்னு செக் பண்றாரு. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. வாயில மட்டும் லைட்டா ரத்தம் வருது. அந்த கணேசன் ஏதோ பூஜை பண்ணாரு பாத்தீங்களா, அது மூலியமா 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் சிலது இவருக்கு புரியுது. இவரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு போல, அதாவது இவரோட முன்ஜென்மோ சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு போல. இவர் இத பத்திலாம் வைஃப் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இவருக்கு வலிப்பு வந்த மாதிரி ஆயிருது. வைஃபும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பாக்குறாங்க. ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போறாங்க. ஸ்ருதி கிடைக்கிற டைம்ல இந்த புக்கை படிச்சிட்டு இருக்காங்கல்ல, இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களும் இந்த புக்ல என்னதான் கதை சொல்ல வராங்க சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுவா 700 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் சேர ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா சேர முடியாத மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு, இதுதான் கதை, இன்னும் நான் முடிக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வாசு இந்த வீட்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. அதே சமயம் கணேசன் முடியாம இருக்கார்ல, இத நினைச்சு அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கடைசியா அப்பா அத பத்தி தான் நிறைய விசாரிச்சாரு, ஏதோ கண்டுபிடிச்சிருக்காரு, என்கிட்ட சொல்ல வரதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு, அப்பாக்காக இந்த விஷயத்தை மட்டும் பண்ணு, இதெல்லாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா அப்பா என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோ, அதே மாதிரி நம்ம சொந்தக்கார பொண்ணுக்கு ஆபத்து இருக்கு போல, எப்படியாவது அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்துன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா கட்டப்பா இப்பெல்லாம் அடிக்கடி காசை கொண்டு வராருல, எப்படி இந்த காசெல்லாம் உனக்கு கிடைக்குது, தப்பான தொழில ஏதாவது பண்றியா, ஏதாவது திருடுறியா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. இல்ல இல்ல ஒரு பேய் தான் எனக்கு தருதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃப் நம்ப மாட்டாங்க. என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போன்னு சொல்றாங்க. சரி கூட்டு போறேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இன்னொன்னு பக்கம் இந்த கணேசனோட பையன் தேவன் இருக்காரு பாத்தீங்களா, அப்பா கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு. அப்பா கையில வந்து சில விஷயங்களை புரிய வைக்கிறாரு. இவருமே அதெல்லாம் புரிஞ்சு நோட் பண்றாரு. அம்மா அப்பா சொல்றதை வச்சு பார்த்தா அவளுக்கு ஆபத்து இருக்கு, நான் உடனே அந்த ஊருக்கு கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கட்டப்பாவும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. அப்ப வாய்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒய்ஃப் கிட்டயும் பேசி புரிய வைக்குது. உன் ஹஸ்பண்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உங்களுக்கு வேண்டிய காசெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுவேன், எனக்காக சில வேலையை நீங்க பண்ணா போதும்ன்ற மாதிரிலாம் அந்த பேய் சொல்லுது. அதாவது ஊர்ல இருந்து ஒருத்தன் இந்த இடத்துக்கு வரப்போறான், அவனை சமாளிக்கிறது தான் உன் வேலைன்ற மாதிரி கட்டப்பா கிட்ட சொல்லுது. கட்டப்பாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஊர்ல இருந்து வரது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தேவன் தான். ஆக்சுவலா தேவன் தெரிஞ்சவர் தானே, அண்ணன் மாதிரி தான் ஸ்ருதிக்கு, வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்றாங்க. கட்டப்பா இவனை தான் ஏதோ பண்ணணும் போல, இவனை தான் ஏதோ பண்ண சொல்லி அந்த பேய் சொல்லிச்சு போலன்னு யோசிக்கிறாரு. இந்த கட்டப்பா மெயினா டீ கடை தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. டீ குடிக்கிறதுக்காக வந்த ஒரு நபர் கொஞ்சம் பதட்டமாவே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல போலீஸுங்க வேற டீ குடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த நபர் ரொம்ப பதட்டமாயிருந்தாரு. எனக்கு ஒரு வேலை இருக்கு, அது வரைக்கும் என் பேக பாத்துக்கோன்ற மாதிரி வேகமா போலீஸை பார்த்தோன்னே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போலீஸுங்க இவரை பெருசா கண்டுக்காம டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அவர் போலீஸை பார்த்து பதட்டமா வேகமா கிளம்புறாரு பாத்தீங்களா, வர வண்டியை கவனிக்காம போய் வண்டியில இடிச்சிருவாரு. சோ இடிச்சதுல ஸ்பாட்லயே அவர் இறந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே கட்டப்பாவும் பாக்குறாரு. அவர் பேக விட்டு போனார்ல, அந்த பேக செக் பண்ணலாம் செக் பண்ணா கட்டுக்கட்டா நிறைய காசு இருக்கு. இல்லீகல் வேலை பண்றவர் இறந்து போயிட்டார் போல. இத பத்தி போலீஸ்க்கு தெரியாதுல, கட்டப்பா எடுத்துக்கலாம்னு முடிவு பண்றாரு. அதே சமயம் தேவன் வந்திருக்க விஷயத்தை பத்தி சொல்றாரு. இந்த புக்னால தான் ப்ராப்ளம், இந்த புக்ல என்ன
எழுதி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்றேன்ற மாதிரி டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா கஸ்தூரின்ற மாதிரி ஒருத்தங்க மன்னர் காலத்துல இருந்திருக்காங்க. அவங்கள ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்றாங்க. ஆனா கஸ்தூரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, ஏதாவது பண்ணி கஸ்தூரியை நீங்க காலி பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு மந்திரவாதி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த மந்திரவாதி பிளாக் மேஜிக்லாம் பண்றாரு. அந்த இளவரசனும் கஸ்தூரியும் சேரக்கூடாதுன்றதுக்காக கஸ்தூரி உடம்பெல்லாம் மோசமாகிற மாதிரி சில விஷயங்களை பண்றாரு. சோ கஸ்தூரி இருக்காங்கல்ல சீக்கிரமே இறந்து போயிடுறாங்க. இறந்து போனவங்க ஆன்மாவா வெளியே வந்திருப்பாங்க. அந்த மந்திரம்லாம் பண்ணவர் இருக்கார்ல ஒரு புக்ல வச்சு லாக் பண்ணிடுவாரு. அந்த புக்கை ஸ்ருதி எடுத்ததுனால அவ திரும்பி வெளியே வந்துட்டா. அவ அந்த டைம்ல இளவரசன் கூட சேரல. இந்த காலத்துல இளவரசனா இருக்கிறவங்க கூட எப்படியாவது சேரணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அவ வெளியே ஆன்மாவா நடமாடிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் பிரச்சனை. அவளை திரும்பி நம்ம அடைச்சி ஆகணும். புக்ல மந்திர வார்த்தை இருக்கும். அந்த மந்திர வார்த்தையை நம்ம எல்லாருமே சேர்ந்து சொன்னா அந்த பேயை ஓட்டிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே என்ன மந்திர வார்த்தைன்னு கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த அனுஷியா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. அனுஷியாவோட அம்மா தான் மயங்கின மாதிரி இருக்காங்க. அப்படி மயங்கிட்டு இருக்கவங்க சட்டுன்னு கண்ணை திறந்து பாக்குற மாதிரிலாம் இந்த வாசுக்கு தோணுது. அவங்க கண்ணை திறந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வாசு சொல்றாரு. என்னடா உளறிட்டு இருக்க, அவங்க மயக்கத்துல இருக்காங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அனுஷியாவோட அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேப்ல அந்த தேவன் தனியா தானே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் தனியா உட்காந்துட்டு இருக்க இடத்துக்கு ஒரு ஆன்மா வருது. அந்த ஆன்மா இவரை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல இவரை பார்த்து பேசலான்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏதோ ஒரு மந்திரத்தை பத்தி சொன்னீங்கல்ல, புக்ல அந்த மந்திரம் என்ன பேஜ் நம்பர்ல இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு தலைலாம் சுத்துது, எனக்கு எல்லாமே மறந்துருச்சு, நான் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வரேன்ற மாதிரி படுக்கிறதுக்காக போறாரு. இதெல்லாம் பாக்குற வாசுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. இங்க ஏதோ தப்பு நடக்க போகுது போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் தேவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது பேய் இருக்கு பாத்தீங்களா, இவர் கதையை முடிக்கிறதுக்காக பக்கத்துல வருது. ஆனா இவர்கிட்ட ஒரு தாயத்து இருக்குல்ல, அதனால பேயால நெருங்கவே முடியல. இப்ப பேயும் அங்க இருந்து கிளம்பிடுது. இப்ப அடுத்ததா பேய் என்ன பண்ணுதுன்னா தூங்கிட்டு இருக்க கட்டப்பாவை எழுப்ப ஆரம்பிக்குது. கட்டப்பா எனக்காக ஒரு வேலையை நீ பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேய் சொல்லிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல பேய் இருக்குல்ல கட்டப்பா உடம்புக்குள்ளேயே பூந்துருது போல. இப்ப கட்டப்பா பிரம்ம பிடிச்ச மாதிரி இந்த தேவன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. தேவன் தூக்கத்துல இருக்கும் போது இந்த கட்டப்பா இருக்காருல அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அட்டாக்லாம் பண்ணி அவரை மயக்கமாக்கிடுறாரு. அதுக்கப்புறம் தான் சுய நினைவுக்கு வந்து கட்டப்பா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப கட்டப்பா கிளம்பலான்னு நினைக்கும் போது அம்மா பொண்ணு எதிர வந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இப்ப அந்த பொண்ணு அனுஷியா இருக்காங்கல்ல வித்தியாசமான வாய்ஸ்ல பேசுறாங்க. அதாவது பேய் பேசும்ல அந்த வாய்ஸ்ல பேசுறாங்க. அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ண சொல்லிட்டு இருந்ததெல்லாம் நீ தானான்னு கேட்கும் போது ஆமா நான் தான், இதுக்கப்புறமா எனக்கு பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அதை மட்டும் நீ பண்ணிரு, உனக்கு நிறைய காசு கிடைக்கிறதுக்கான வழியை நான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீயும் உன்னோட ஒய்ஃபும் வேற ஊருக்கு போய் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி பேய் சொல்லுது. இவருமே நீ சொல்ற எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி கணேசனை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் எப்பதான் கண்முழிப்பாருன்னு ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்கும் போது இவர் கண்முழிக்கிறாரு. எங்க கண்ணை முழிச்சிட்டீங்களா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குங்க, நம்ம தேவன் அந்த இடத்துக்கு கிளம்பி போயிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. அப்ப சட்டுன்னு பேய் வந்து தெரிய ஆரம்பிக்குது. போன ஜென்மத்துல இந்த பேயை லாக் பண்ணதே இவரா தான் இருப்பாரு. இவருக்கு அந்த ஞாபகம்லாம் வந்திருக்கும். இப்ப இவருக்குமே அதெல்லாம் நல்லாவே தெரியுது. போன வாட்டி என்ன லாக் பண்ணிட்டல, ஆனா இந்த வாட்டி உன்னால எதுவுமே பண்ண முடியாது, என்ன அழிக்கிறது என்ன, உன்னால இங்க இருந்து எந்திரிக்க கூட முடியாது அப்படின்ற மாதிரி பேய் நக்கல் பண்ணிட்டு இருக்கு. இவருமே இங்க பேய் இருக்குன்றத ஒய்ஃபுக்கு புரிய வைக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா ஒய்ஃபுக்கு அந்த பேய்லாம் தெரிய மாட்டேங்குது. இந்த பேயுமே இவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. இப்ப பிரீத்தின்ற பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. சோம்பல் முறிச்சுக்கிட்டே காலையில எந்திரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கன்றத பாக்குறதுக்காக ஜன்னல் கிட்ட வராங்க. அந்த சமயம் இந்த கட்டப்பா இருக்காரு பாத்தீங்களா, தேவனை அடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு போல. இவர் என்ன தேவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப பிரீத்தி இருக்காங்கல்ல வேகமா தடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நிறுத்துன்ற மாதிரி கட்டப்பா கிட்ட சொல்றாங்க. கட்டப்பா உடம்புக்குள்ள வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு போல. இப்ப கட்டப்பா இவங்களையும் அட்டாக் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க தடுத்து அந்த கட்டப்பாவை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த தேவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. தேவன் ஏதோ ஒரு பேஜ் நம்பரை சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள சட்டுன்னு இந்த இடத்துக்கு பேய் வந்துருது. அனுஷியா தான் வந்திருப்பாங்க. இவங்க அனுஷியா கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்கும் போது அனுஷியா வித்தியாசமா பேசுறாங்க. உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு பேசுறாங்க. சோ அனுஷியா தான் பேய்ன்றது இவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. இவங்க அனுஷியாவை பார்த்து பயந்துகிட்டே பின்னாடி போயிட்டு இருக்கும் போது இந்த ஸ்டேஜ்ல கட்டப்பா முழிச்சிடுறாரு. கட்டப்பா நீ பாத்துக்கோன்ற மாதிரி அனுஷியா சொல்றாங்க. இப்ப கட்டப்பா என்ன பண்றாருன்னா ஒரு கத்தியை வச்சு கழுத்தறுத்து இந்த பொண்ணை சாவடிச்சிடுறாரு. இப்ப மீதி 4 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு காட்டுறாங்க. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே பிரீத்தி எங்க போனான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி தேவனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பேஜ் நம்பரை சொல்றேன்னு சொன்னார்ல, அந்த பேஜ் நம்பரை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவர் வர மாதிரியே இல்லல்ல. அதனால இங்க இருக்க ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா
பேசாம நம்ம எல்லா பேஜையும் படிச்சிடலாம், ஏற்கனவே பாதி புக்க படிச்சனால மீதி புக்க படிக்கிறேன்ற மாதிரி படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பேயும் கட்டப்பா சீக்கிரமா போ, நான் சொன்ன மாதிரி பண்ணுன்ற மாதிரி கைட் பண்ணுது. இவருமே வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஏறக்குறைய எந்த மந்திரத்தை படிக்கணுமோ அந்த பேஜ் கிட்ட ஸ்ருதி வந்துடுறாங்க. படிச்சா பிரச்சனை தான் பேய்க்கு. ஆனா அதுக்குள்ள கட்டப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு பிரச்சனை, தேவன் சாரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல தான் இருக்காரு, அதாவது கஸ்தூரி மகால் கிட்ட தான் இருக்காரு. உங்ககிட்ட ஏதோ ஒரு பேஜ் நம்பரை சொல்லணுமா, கூப்பிடுறாரு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. உண்மையிலேயே அவர் கூப்பிட்டு போலன்ற மாதிரி இவங்களும் வேக வேகமா கிளம்புறாங்க. இப்ப எல்லாரையும் அந்த கஸ்தூரி மகாலுக்கு இவர் கூட்டு வந்துடுறாரு. பேய் சொன்ன மாதிரியே இவர் பண்ணிடுறாரு போல. இப்ப அந்த பேய் இருக்குல்ல, நேரடியாவே இவர்கிட்ட வந்துருது. இவருக்கு நிறைய நகையெல்லாம் தருது. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நீ இருக்காத, உன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே அதுகிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஏறக்குறைய 4 ஃப்ரெண்ட்ஸுமே வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கல்ல. எல்லாருமே தேவன் எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. அதே சமயம் பிரீத்தி எங்கன்ற மாதிரியும் தேடிட்டு இருக்காங்க. பிரீத்தியோட பாய் ஃப்ரெண்ட் பேரு தினேஷ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த தினேஷும் பிரீத்தி ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. பிரீத்தி உனக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இவருக்கு முன்னாடி வருது. இவருமே நீ என்ன வித்தியாசமா இருக்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே இவர் மூக்குல இருந்து ரத்தம் வருது, வாயில இருந்து ரத்தம் வருது. பேய் தான் இதுக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கு போல. ஒரு ஸ்டேஜ்ல தினேஷ் இந்த இடத்துல உயிரை விட்டுறாரு. இப்ப அடுத்தடுத்த ஆளுங்களை காலி பண்ணுன்ற மாதிரி பேய் யோசிக்குது. இப்ப ஸ்ருதி ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கும் போது இந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, ஸ்ருதி முன்னாடி வந்து நிக்குது. இவங்களுமே அனுஷியா நீ என்ன பண்றன்னு கேக்குறாங்க. நான் அனுஷியா இல்ல, நான் தான் கஸ்தூரி அப்படின்ற மாதிரி இந்த பேய் சொல்லுது. இவங்களுமே செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு நாள் தான் நான் திரும்பி வெளியே வந்தேன், நீ அங்கிருந்து அந்த புக்கை எடுத்துட்டு வந்தல்ல, அதனால தான் எனக்கு திரும்பி உயிர் வந்தது, என் காதலனை தேடி கண்டுபிடிச்சிட்டேன், அவன் கூட நான் சேர போறேன்ற மாதிரிலாம் பேய் பேசிட்டு இருக்கு. இந்த ஹெல்ப் பண்ணதுக்காக உன்னை விட்டுருவன் மட்டும் நினைக்காதன்ற மாதிரி சாவடிச்சிருது. இது சாவடிச்சிட்டு இருக்கும் போது தான் கரெக்டா இந்த இடத்துக்கு அந்த பயந்த வாசு வந்திருப்பாரு. அவருமே பார்த்து பயந்து இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா பேய் அட்டாக் பண்றதுக்காக வருது. நான் பார்த்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு, நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. இந்த பேயும் சிரிக்குது. சரி பொழைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவருமே இந்த வீட்டை விட்டு முதல்ல கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க காதலனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த காதலன் வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோவான சூர்யாவா தான் இருப்பாரு. இப்ப சூர்யா கண்ணுக்கும் இவங்க தெரியுறாங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, நல்லா பாரு அப்படின்ற மாதிரி பழைய பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. சூர்யாவோட பழைய பேர் இருக்குல்ல, அதை சொல்லி கூப்பிடுறாங்க. இவருக்குமே பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா அந்த டைம்ல ரெண்டு பேருமே சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா இவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க கஸ்தூரி வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்றதுக்காக போட்டு தள்ளி இருப்பாங்க. இப்ப அது எல்லாமே இவருக்கு ஞாபகம் வருது. இவருமே சந்தோஷமா கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காரு. இப்ப தப்பிச்ச ஃப்ரெண்ட காட்டுறாங்க. வாசு மட்டும் தானே தப்பிச்சாரு. அவர் வெளியே வரும்போது அந்த பகுதியில் ஏதோ ஒரு டெத் நடந்திருக்கு, எல்லாருமே வேடிக்கை பார்க்கலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவருமே கூட்டத்தை விலைக்கு பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவான சூர்யா தான் இறந்து போயிருக்காரு. என்ன சூர்யாவே சாவடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது பேயான அந்த கஸ்தூரியுமே கூட்டத்துக்கு நடுவுல தான் இருக்கு. அது அனுஷியான்ற பேர்ல அந்த கூட்டத்துக்கு நடுவுல தான் இருக்கு. இவர் பாக்குறாருன்னு தெரிஞ்சு இவரையும் முறைச்சு ஒரு பார்வை பார்க்குது. அப்படியே சிரிக்கவும் செய்யுது. ஆக்சுவலா அந்த கஸ்தூரி பேயை பொறுத்த வரைக்கும் உயிரோட இருக்க சூர்யா தேவையில்லை. சூர்யா இறந்து போனதுக்கு அப்புறம் மேல் உலகத்துக்கு வந்துருவாரு பாத்தீங்களா, அந்த சூர்யா தான் தேவைப்பட்டிருக்கும். அதனால தான் சூர்யாவை சாவடிச்சு இங்க போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க வாசுக்கும் புரியுது. இப்ப வாசுவும் இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி ஒரு லுக்கை விட்டுட்டு இருக்காரு. இந்த பேய் தெனாவட்டா அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. இவருமே பயந்து வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.